ஹலோ மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோல நம்ம எத பத்தி பார்க்க போறோம்னா, 100 டேஸ்ல 100 கேரக்டர்ஸோட கார்டன்ஸ நம்ம டிசைன் பண்ண போறோம். ஸோ இதுல டே 1 ஓட கேரக்டர் யாருன்றது பார்க்கலாமா? ஆக்சுவலா நம்ம ஒரு டிசைன நம்ம வீடா நினைக்கிறோம்ல, அந்த கேரக்டரா மாறும்னு சொல்லுவாங்கல்ல, அதனால தான் இந்த மாதிரி. ஸோ யாரும் பயப்படாதீங்க. இந்த டிசைன்ல நான் எடுத்திருக்கிற இந்த வில்லா வந்து ஒரு காமன் வில்லா. இட்ஸ் கோனா பி த பிளேஸ் வேர் அவதார் இஸ் கோனா லிவ் அப்படின்றது ஒரு இமேஜினேஷன். ஸோ இதை சுற்றி இருக்கிறது தான் நம்மளோட ஃபோக்கஸ். அதுதான் வந்து கார்டன். இந்த கார்டனோட சைஸ் பார்த்தீங்கன்னா 100 இன்டூ 100. இந்த இடத்துல நம்ம வந்து அவதாருக்கான கார்டனை டிசைன் பண்ண போகிறோம். ஸோ லெட்ஸ் கோ டு த டிசைன். லெட்ஸ் கோ. ஸோ முதல்ல இந்த மாதிரி நம்ம ஜோனாக பிரிக்கணும். முதல் ஜோன் வந்து இட்ஸ் கோனா பி ஒன் பார்ட். அது நான் உங்களுக்கு அடுத்த அப்டேட்டில் உங்களுக்கு பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். இந்த வீடியோ எண்டில் நீங்கள் ஃபைனல் டிசைன் பார்க்க போகிறீங்க. இப்படி வரும். இதுக்கு அடுத்த இடத்துல வந்துட்டு லெட்ஸ் கீப் அ காலம். ஆக்சுவலாக இந்த காலம் என்னென்னா இட்ஸ் கோனா ஆக்ட் லைக் ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது. இது வந்து ஒரு அவதாரோட ப்ராக்டிஸிங் ஏரியான்னு சொல்லிக்கலாம். ஆன் த அதர் சைட் அப்பாவோட ஸ்லீப்பிங் ஏரியா, அதாவது ரெஸ்டிங் ஏரியா. ஆல்சோ பீப்புள் கேன் ஜஸ்ட் சிட் அண்ட் ரிலாக்ஸ், அந்த மாதிரி சொல்லிக்கலாம். நமக்கு ஸ்ட்ரெயிட்டாக இருக்கிற இடத்துல வி கோனா கீப் அ வாட்டர் ஃபீச்சர். வாட்டர் ஃபீச்சர் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா அதுதான் வந்துட்டு இந்த இடத்துக்கு ஒரு கூலிங்கான எஃபெக்ட் கொடுக்க போகுது. ஸோ லெட்ஸ் ஃபோக்கஸ் ஆன் எவ்ரி திங். மாதிரி காலம்ஸ் வந்து நம்ம டிசைன் பண்ணியிருக்கோம். அது ஒரு ட்விஸ்டட் காலம் மாதிரி இருக்கும். வந்து ஸ்டோன் எஃபெக்ட்ல இருக்க போது. ஸோ நீங்கள் இந்த வீடியோ முடியும் போது யூ கோனா see the final output. வாட்டர் ஃபீச்சர் வச்சாச்சு. ஒன்று பத்தாது. ஸோ வி ஹேவ் டு மேக் இட் லிட்டில் பிட். அண்ட் அந்த வாட்டர் ஃபீச்சர் வந்து பிளெண்ட் பண்ணணும். இந்த இடத்தோட மற்ற இடத்துல பிளெண்ட் பண்ணால் கொஞ்சம் பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும். ஒரே இடத்துல நம்ம எல்லாத்தையும் வைக்க முடியாது. இட் ஷுட் கனெக்ட் எவ்ரி திங். லைக் அதுதான் ஒரு லேண்ட்ஸ்கேப் ஆர்கிடெக்டோட ஒரு முக்கியமான ஜாப். பாப்பாவோட ரெஸ்டிங் ஏரியாவை ரெடி பண்ண நேரம் வந்துருச்சு. ஸோ இது கொஞ்சம் ஹை ஏரியாவில் வைக்கலாம். ஸோ அது நான் கிரவுண்டில் தூங்க அனிமல் கிடையாது. அது கொஞ்சம் மேலே இருந்தால் கொஞ்சம் பார்க்க நல்லாயிருக்கும். ஏரியா கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நம்ம வந்து இப்போது ஒரு ஃபைனல் டச் கொடுக்கறதுக்கு ஸ்டெப்பிங் ஸ்டோன்ஸும் வச்சாச்சு. So this is how it's going to look like. It's going to be like a conceptual design of a landscape. இது நம்ம இப்போ ரெண்டர் பண்ணதுக்கப்புறம் எப்படி இருக்குன்றது பார்க்கலாமா? லெட்ஸ் கோ அண்ட் see. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். அண்ட் அடுத்து என்ன கேரக்டருக்கு நான் டிசைன் பண்ணணுன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறந்துடாதீங்க. தேங்க்யூ.